தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்வா கொடுத்தார் நடிகர் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. தமிழக வெற்றி கழகம் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டவுடன் தன்னுடைய கொள்கையை பிரகடனம் செய்தது. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று மாநாடுகளை நடத்தியது. தொண்டர்கள் விஜய் பின்னால் சென்றார்கள். கரூரில் 41 பேர் மரணமடைந்த சம்பவம் அந்த கட்சியை நிலைகுலைய செய்துவிட்டது. திமுக அரசு பழிவாங்க காத்திருக்கிறது. தன் மீது வழக்கு பதியக்கூடாது, மாநில பொறுப்பாளர்கள் மீது வழக்கு பதியக்கூடாது, சிறைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கொள்கை எதிரியான பாஜகவின் காலை பிடித்தது தமிழக வெற்றி கழகம். அமித்ஷாவின் காலை பிடித்தார் ஆதவ் அர்ஜுனா. பாஜகவோ சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியது. தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் இணைக்க முயற்சி செய்து வருகிறது. ஆனால் பிடிகொடாமல் தாவேகா உள்ளது. தற்பொழுது வழக்குகள் தன் மீது பதியாமல் காலம் தாழ்த்தி காலம் முடிந்த பின்பு பாஜகவுக்கு அல்வா கொடுக்க தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இதை அறிந்து பிப்ரவரி மாதம் வரை கெடு விதித்துள்ளது. பிப்ரவரி மாதத்துக்குள் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய கூட்டணியை அறிவிக்க வேண்டும் பாஜகவுடன் என்று அமித்ஷா கெடு விதித்துள்ளார். பிப்ரவரி மாதத்துக்குள் கூட்டணியை அறிவிக்காவிட்டால் சிபிஐ மூலமாக நடிகர் விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மீது வழக்கு பதியலாம் என்று பாஜக திட்டமிட்டுள்ளது. ஆனால் நடிகர் விஜயோ பாஜகவுக்கு அல்வா கொடுக்கிறார். பாஜகவின் வலையில் சிக்காமல் தவிக்கிறார். வழக்குகளில் இருந்து தப்பிக்க மட்டும் பாஜகவை பயன்படுத்துகிறார். கூட்டணியில் இணைய தாவேகா சம்மதிக்கவில்லை. கூட்டணியில் இணைந்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் தங்களுக்கு கிடைக்காது. பாஜகவின் பி டீம், ஏ டீம் என்று விமர்சிப்பார்கள். அரசியலில் செல்லா காசாகி விடுவோம், காணாமல் போய்விடுவோம் என்பது விஜய்க்கு தெரியும். ஆகவே கொள்கை எதிரியை தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்த நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளார். வழக்குகளில் இருந்து தப்பித்து விட்டு பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அறிவிக்க முடிவு செய்துள்ளார். ஆக ஏப்ரல் மாதம் போன்று தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு பாஜகவுடன் கூட்டணி இல்லை, தனித்துதான் போட்டி என்று அறிவிக்க விஜய் திட்டமிட்டுள்ளார். இது பாஜக தொண்டர்களுக்கு, மோடிக்கு, அமித்ஷாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.